This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and in English. Get certified and boost your career with affordable combo offers. EduQuest website link available in the description. If you're interested to join in the class, click the link and know the full details and then join with your wish. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நமது நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய ஆலயங்களுக்கு பின்பும் ஒரு சில அதிசயங்கள் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிசயங்கள் சிலவற்றை தான் நாம் இன்று காணப்போகிறோம். திருவண்ணாமலை சுவாமி எப்பொழுதும் ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியேதான் வெளியே வருவார். மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளது. வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் இல்லை. கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் ஒப்புளியப்பன் கோவிலில் தயாராகும் எந்த விதமான நெய்வேத்திய பண்டங்களுக்கும் உப்பு சேர்ப்பதில்லை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போலவே தீர்த்தத்தை கொடுக்கிறார்கள். வேறு எந்த சிவன் கோவிலிலும் இது போன்ற தீர்த்தம் கொடுப்பது கிடையாது. மூலவரை வீதி வலம் வருவது சிதம்பரம் நடராஜர் மட்டுமே. மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வளராது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அருகே உள்ள கேரளபுரத்தில் சிவபெருமானுக்கு கோவில் உள்ளது. அங்கு அரச மரத்தடியில் நிறம் மாறும் அதிசயமான விநாயகர் இருக்கிறார். ஆவணி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வெள்ளை நிறமாகவும் மாசி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் கருப்பாகவும் மாறிவிடுகிறார். சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறதாம். சிதம்பரம் ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜ பெருமாளையும் தரிசிக்கலாம். சைவர்களுக்கு உரிய திருவாதிரையும் வைணவர்களுக்கு உரிய வைகுண்டா ஏகாதேசியும் ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவது சிதம்பரத்தில்தான். எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில் தான் சங்கு காணப்படும். திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கை வைத்துள்ளார். இமயமலை சாரலில் இருக்கும் திருத்தலங்களில் ஒன்றுதான் பத்ரிநாத். மே மாதம் முதல் வாரம் நடையை திறப்பார்கள். நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூடுவார்கள். நவம்பரில் கோவிலை மூடும் பொழுது ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். அந்த தீபம் மீண்டும் கோவில் திறக்கும் வரை, அதாவது 6 மாதம் எரிந்து கொண்டேதான் இருக்கும். காசியில் பள்ளிகள் இருந்தாலும் ஒழிப்பதில்லை. காசி நகரை சுற்றி 45 கல் எல்லை வரை கருடன் பறப்பதில்லை. குளித்தலை மணப்பாறை வழியாக இருந்து ஐவர் மலை என்ற ரத்னகிரி மலை உள்ளது. இந்த மலை மேல் காகங்கள் பறப்பதில்லை. ஆழ்வார்குறிச்சியில் நடராஜர் சிலை ஒரே கல்லினால் ஆனது. தட்டினால் வெங்கல ஓசை வரும். சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் உட்கார்ந்த கோலத்தில் மிக பெரிய திருமேனி. இவ்வளவு பெரிய ரூபம் உள்ள அம்பிகை வேறு எந்த கர்ப்பகிரகத்திலும் இல்லை. இந்த திருமேனி சில மூலிகையால் ஆக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிமலையின் குகையில் விபூதி அள்ள வந்து கொண்டே இருக்கும். இந்த குகைக்கு பெயர் திருநீர் குகை. திருநீர் தானாகவே விளையும் மற்ற திருத்தலங்கள் கதிர்காமம், மருதமலை, திருநீற்றுமலை, கங்கை கரையில் உள்ள திருவருணை. ரத்னகிரி மலையில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பால் சிறிது நேரத்திலேயே தயிராக மாறும் அதிசயம் நடக்கிறது. சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் தயிர் புளிப்பதே இல்லை. தேனி மாவட்டத்தில் தெப்பம்பட்டியில் உள்ள வேலப்பர் கோவிலில் உள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தி. இந்த கோவில் அருகே உள்ள மாமரத்தின் அடியில் இருந்து ஊற்று நீர் பொங்கி வந்து கொண்டேதான் இருக்கிறதாம்.
அம்மன் சந்நிதி இல்லாத கோவில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.